ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான முருங்கை பிஞ்சு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல் கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சோம்பு ரெண்டுமே தாளிச்சிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அதுக்கப்புறமா அது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 சின்ன தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி ஓரளவு நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம காய் சேர்க்கலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம முருங்கை பிஞ்சு சேர்த்துக்கலாம். இந்த காய் ஓரளவு எண்ணெயில் சுருண்டு வர்றதுக்காக கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். திரும்பவும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த கூட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி சேர்த்து வேக விடுறேன். இப்போ மூடி போட்டு வேக விட்டுறலாம். பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ இதை ஒரு 2 முறை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான் போடுறேன். போட்டு ஒரு 2 முறை கலந்து விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. நல்லா இது கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த புளிக்கரைசலும் காயோடு சேர்ந்து நல்லா வெந்து சுருண்டு வரணும். ஓரளவு சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கலந்து விட்டு மொத்தமுமே நீர்ச்சத்து வற்றி வர்ற வரைக்கும் விடுங்க. உங்களுக்கு தேவையானா கொஞ்சம் தண்ணியோடு இருக்கிற மாதிரி இருக்கணும்னா அப்படியே இறக்கிக்கோங்க. இவ்வளவு தாங்க முருங்கை பிஞ்சு கூட்டு. இது ரச சாதம், பருப்பு சாதம், இல்லை சாம்பார், இது எல்லாத்துக்கூடயுமே நல்லா ஒத்து போகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற சமையல் வீடியோக்களுக்கு ஹரிதேவ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.